ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல, ப்ரீ கேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாவி ட்ரெயின்ல யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமா இல்ல? தூங்கி கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பி விட்டா நீ. நன்றி. அதுக்கு மேல நம்ம ஊர்ல ஒரு காமெடி பீஸ் இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியா போகல. பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு. பிஸ்கட் கொடுக்குற தேவையா உனக்கு? புள்ள பிடிக்கிறவன ஆட்டம். மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடுறீங்க. படிக்கிறதுக்கு உதவி பண்றீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்றீங்க. நான் ஆம்பளையா பொறுத்து நான் என்னதான் பண்றது? எங்க போனாலும் இதுதான் சாதனை. ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு. எனக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான தண்டனை நடந்திருக்கு. அவர் நேர் எதிர் முகாமை சேர்ந்தவர். அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு அவர் செய்கிற சேவைக்கு அவர் கைகூப்பி வழங்கணும். அந்த அளவுக்கு பல அடித்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார். சாணக்கியா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் அதுக்கான பாராட்டுகள். எனக்கெல்லாம் என்னோடு இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோட உதவியாக இருக்கிறாரு. அவங்க நான் பேசிக்கிட்டு இருப்போம். அடிக்கடி என்னை கேட்பாங்க. அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கிறார். என்ன பேச போறாருன்னு தெரியல. என்ன காலவார போறாரோ, நல்லபடியாக பேச போறாரோ தெரியல. அவர் வந்து உட்காந்துருக்கிறார். ஆக இதில் கொடுத்திருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதன் போது ரங்கராஜ் பாண்டே வந்தது அப்படித்தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக இல்லை, நீங்கள் பேசும்போது சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மேயர், துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்தபோது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவங்க 2 பேரும் புதுசுன்னு என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னார். நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை, ஆனால் அரசியலில் வேட்டையாடப்பட்டிருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மொழியை கற்றுக்கிறதுலேயே உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கற்றுக்குவேன் நீ? 240 மொழிகள் இருக்குது உலகத்தில், அத்தனையும் கற்றுக்குவியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில், முழுக்க ஸ்பானிஷ் மொழி. மியாமிங்கிற புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி பிளேனுக்குள்ளார உட்கார, பெருநாட்டு பிளேனில் உட்கார்றேன். அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே காலி. ஏரோஸ்பேஸ் கிட்ட காஃபி கேட்கறதுக்கு தெரியல எங்களுக்கு. அதுவா வந்து கரண்டியோட கொடுத்துச்சு. ஏர்போர்ட்ல இறங்குறோம், கைகால் ஓடலை. யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. காஃபி குடிக்கணும், தண்ணி வேணும், நன்றின்னு சொல்லணும். அவன் மிஸ்டர்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. 3 நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சு. காஃபி பாலோட காஃபி வேணும், கஃபே கோலேச்சே ஸ்பானிஷ். காஃபிக்கு பால் வேணாம், கஃபே ஓலே. முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் கிடையாது, சினர். மிஸ் கிடையாது, சினரிட்டா. தேங்க்யூ, கிரேஷியஸ், அக்வா, வாட்டர். 5 கத்துக்கிட்டோங்க. அதுக்காக நான் 40 வயசுல தென் அமெரிக்கா போவேன் சொல்லி பள்ளிக்கூடத்தில் இந்திய ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமா இல்லை? இதை படிக்கிறானே எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்றதுக்கு? ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யார் அப்பா வீட்டு காசு? அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தூங்கி கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பி விட்டாடி. நன்றி, தேங்க்யூ. பேசினி, நீ பேசினாதான் நான் வருவேன். நீ பேசத்தான் நான் எதிர்வேன், குதிப்பேன், பாய்வேன். எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா 65 வந்து அது 8ஆம் கிளாஸுங்கிறாரு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவன். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலைமை தான் எனக்கு. என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்க என்னை போட்டு வேட்டையாடுது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயா சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்ல, ஸ்டான்லி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில் பெரிய டாக்டரா இருக்காரு. அவரையும் என்னையும் கூட்டிட்டு போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு அறை இன்னைக்கு வந்து தலை சுத்திக்கிட்டு இருக்குது அந்த அடி. அப்பேற்பட்ட ஒரு அறை. திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் யாருங்கிறாரு சத்தியமா தெரியாது. திமுகவில் மாணவர் அணின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது எனக்கு. ஏன் என்னை போட்டு உயிர் எடுக்கிற? இவர் அரைஞ்ச அறையில் என்னுடைய வார்டன் வீட்டில் இருந்து அவர் மேல இருந்து பார்த்துட்டார். அமானுல்லா பேகின் அவர் இறங்கி வந்துட்டார். போலீஸை பார்த்தார். யாருடைய அனுமதியோடு நீங்க உள்ள வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ள? வித் whose permission you entered into my campus? Did you seek the permission from the dean? Did you ask me? How dare you come and hit my student? அவ்வளவுதான். அடுத்த சொல்லிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடியாண்டாங்க. எங்க ஸ்டான்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும். 20 அடி உயர செவரு. ஒரு கதவை சாத்திட்டாங்க, வெளியே போக முடியாது சொல்லிட்டாரு. உயிரோட போகணுன்னா இப்படியே போயிடு, இல்லாட்டி கதவை சாத்திடுவோம், பசங்களை தீர்த்துருவாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்க வார்டன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸ், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் ராணுவம்.
அதை தான் சொல்லுவாங்க அவர்கள் இராணுவத்தையே சந்தித்தவர்கள். நான் அன்றைக்கி தான் முதல் முறையாக ஒரு இது அந்த AK-47 போன்ற இதெல்லாம் முதல் முறையாக அப்போ தான் பார்த்தேன். ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தும். அந்த போராட்டத்தை எல்லாம் அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது. நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சயமா ஒரு பயமே இருந்தது. நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு. தட்டி எழுப்புனையா நீ. அதுக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு காமெடி பீஸ் இருக்குது. பெட்ரோல் வெடி குண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியா போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில் வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் வந்து பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருக்கும் செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு, ஓடலை. இது மாதிரி காமெடி பீஸுகள் எல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது? இந்த இடத்துல நான் வந்து ஒரு இதான் சொல்கிறேன், எல்லா இதுலேயும் யூடியூப்பில் சொன்னது தான், எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியாக இருக்காது. அதனால் தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கணும். இது எதனால் சொல்கிறேன்னா, நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை. அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு, எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், சரியா போயிட்டு இருக்கேன் தப்பா போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாம போயிடும், ஒரு எதிர்கட்சி உருவாக்குகின்ற போது தான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக மாறி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சியை காணோம். இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டினவர்களும் எதிர்கட்சியே காணோம்னுச்சு. இன்னைக்கு நடக்குதுயா, பேச வர்ற ஐயா, உன் பேச்ச கேட்ட சிரிப்பு வருது. பள்ளி கொடுத்து பையன் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற, தேவையா உனக்கு? புள்ள பிடிக்கிறவன ஆட்டம். மும்மொழி கொள்கை எதுக்கு? மும்மொழி கொள்கை எதுக்காக? வந்து நீட் தேர்வு. நான் படிக்கல MBBS, நான் டாக்டர் கெட்டு போயிட்டேனா? பிச்சை எடுக்கிறேன்னா? எனக்கு வைத்தியம் தெரியலையா? உலக சுகாதார கழகம் WHO இந்திய பிரதிநிதியா போனது எய்ட்ஸுக்காக. உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப், இந்திய அரசாங்கம் இல்லை. நீட் தேர்வா படிச்சு பாஸ் பண்ண MBBS. நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது. பிளஸ் டூல வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துற. நீட் தேர்வுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது, ஹிந்தி படிப்பை பத்தி ஒரு தேர்வு நடக்குது. 90% மாணவர்கள் தோல்வி. அந்த 90 தோல்வி அடைந்த 90% மாணவர்களும் நீட் தேர்வில் வெற்றி. எங்க சார்றான் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில். சென்னையில் இருக்கிற நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு கிடைக்கிறது சத்தீஸ்கர்லையும் உத்தராகண்ட்லையும் இருக்கிற குடிசையில் நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நம்ம பசங்களுக்கு இடம் கிடைக்குது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? அதனாலதான் தீர்மானம் போட்டார். இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற இந்த திராவிட கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். அந்த பெண்ணுகிட்ட இன்னொரு பெண்ணு கேட்குறாங்க, எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள், எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை, அமைச்சரவையில் இடமில்லை, ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் உட்காந்துருக்கார், போட மாட்டேங்கிற. சரி, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே யார் ஜட்ஜி உட்காந்துனா ஆள் உட்காந்துருக்காரு. அப்புறம் 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கிறார் டீலிமிட்டேஷன் கமிட்டி, தொகுதி வரையறை. அதுல என்ன சாமர்த்தியம் பாருங்க. ஹிந்தி பேசுற இடத்துக்கு 400 சீட்டா ஏற்றி அதை வெளியில சொல்லாம நமக்கு 150 இருந்ததை 200 ஆக்கிட்டாங்க. உனக்கு 200 கொடுத்துருக்கோம்பா, எதுக்கு? 300 இருந்த நீ 400 வர. 400 பேருக்கு இருக்கும்போது இந்த 200 MP போய் என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன பண்ணாலும் உங்க தீர்மானம். டெல்லிக்கு போய் நீங்க தாஜ்மஹாலை பார்த்துட்டு, ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு, அங்க சாந்தினி சவுக்கில் வந்து லஸ்ஸி குடிச்சிட்டு வரதை தவிர வேற என்ன பண்ண முடியும் உங்களால? 200 எம்பிக்களும் அங்க போய் பிரயோஜனம் இல்லை. ஏறத்தாழ நம்மளை பிரிச்சு விட்டுட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஹிந்தி கத்துக்கலாம்னா உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னா நன்றி ஐயா, நாங்க அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம். நீ தான் வந்து பிரிவினை கேட்டாக்க உள்ள தெளிப்புன்னு சத்தம் போட்டதுனால நாங்கள் பேசாம இருந்தோம். அண்ணா அழகா சொன்னார், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஒத்தி வைத்து இருக்கிறோம், கைவிட்டு விடவில்லைன்னாரு. இன்னைக்கு நீயா வர்ற வேணாங்கிற, விட்டு நான் போறேன், ஏன் உயிர் எடுக்கிற?
அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது, ஏன் ஆணா பிறந்தது தப்பா? மேயர்னு கேட்டால் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம் விடுறேன். மாதம் 1000 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றீங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. நான் ஆம்பளையாக பிறந்து நான் என்ன தான் பண்ணுறது? எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல, பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும். ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துங்க, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, பாவமாக இருக்கிறோம். தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. இன்றைக்கி நாங்கள் தடுமாறுறோம், ஆனால் பிறந்ததுக்கு நினச்சி அழுகுறோம். இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னு. ஏறத்தாழ வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா, பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம், இப்போ மாப்பிள்ளையை பார்க்க வர்றாங்க. என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க, வா போய் லெட்டர் போடுறோம். யார் பொண்ணு வீட்டில் என்ன ஆச்சு? என் காலத்துலேயும் இந்த இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், இப்போ நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் மோசமாக போகிறதுக்கு போய் சேர்ந்துடணும், பயமாக இருக்குது. ஆக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா, புதுசாக நேற்று காட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல, ப்ரீகேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாவி ட்ரெயினில் யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்னையா இது? உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உங்ககிட்ட உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு 150 சொல்லிவிட்டா பிடிச்சி விட்டா அமலாக்கத்தோட வீட்டுக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டாயப்படுத்தி உள்ளே கூப்பிடுறாங்க. மொத்தமே 4 கூட்டம் தான் போட்டிருக்க. அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா? திமுக மிரட்டல் உண்டா? ஒன்றுமில்லைங்க. இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி கேட்டார், மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னாரு. உதயநிதி அவர்கள் அழகாக சொன்னார், ரோட்ல போய் பாரு, தண்ணி நிற்கல, முடிஞ்சு போச்சு. வீராவேசமாக முழங்கினார், அப்படியே சுருண்டு போயிட்டு எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. கலைஞர் அழகாக எழுதியிருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.